ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். 27வது பாசுரத்தோட கடைசி வரிகள். கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு அந்த பாசுரத்தை முடிக்கிறா ஆண்டாள். பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி சாப்பிடணுங்கிறா இந்த பாசுரத்தில் ஆண்டாள். ஆனால் இவள்லாம் சாப்பிடாம மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு உட்காண்டிருக்காளே, ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. அதுவா, எதிர்ப்புற உட்காண்டிருக்கிற ஆறா அமுதத்தை பருகின்றிருக்கார்களாம். ஏன்னா இவாளுக்கு உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாமே கண்ணன். அதனால தான் கையில் உள்ள சக்கரை பொங்கலை அவள் சாப்பிடலை. அதுலேருந்து நெய் முழங்கை வரை வழியறதாம். இதே மாதிரி திருமாலிருஞ்சோலை அழகருக்கும் 100 தடா அக்கார அடிசல் சமர்ப்பிக்க ஆசைப்பட்ட ஆண்டாள். எதுக்காக அப்படின்னா, எனக்கும் அரங்கனுக்கும் கல்யாணம் நடக்கணும், அப்படி நடந்தா உனக்கு 100 தடா சக்கரை பொங்கல் சமர்ப்பிக்கிறேன்னு அழகர்கிட்ட வேண்டின்னு விட்டார். ஆனால் சமர்ப்பிக்கலை. அது குறையா இருந்தது அவளுக்கு. பகவத் ராமானுஜர் நாறு நரும்பொழில் அப்படிங்கிற அந்த நாச்சியார் திருமொழி பாசுரத்தை சேவிச்சுட்டு இருக்கார். நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவிடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ அப்படிங்கிற இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை அவர் சேவிச்சுருக்கார். அப்போ நினச்சிக்கிறார், அடாடா, குழந்தை ஆண்டாள் சமர்ப்பிக்காம போயிட்டாளே அப்படின்னு நினச்சார். அந்த குறைய அவர் நிவர்த்தி பண்ணிட்டார். எப்படி பண்ணார்? 100 தடா அக்கார அடிசல், 100 தடா வெண்ணெய், ரெண்டையும் சேர்த்து கொண்டு போய் அழகருக்கு சமர்ப்பிச்சுட்டார். அதை ஆண்டாளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து. சந்தோஷப்பட்டு இவரை அண்ணா அப்படின்னு அழைச்சாளாம். ஒரு தங்கையோட மனசில் உள்ள குறைய நீக்கி பூர்த்தி செய்பவன் ஒரு அண்ணனா தானே இருக்க முடியும். அதனால தான் பெரும்பூதூர் மாமுனிக்க பின்னானாள் வாழியன்னு ஆண்டாளை வாழ்த்துறோம். பகவத்குணம்ங்கிறது ஒரு அன்னம். அந்த அன்னத்தை எல்லாரும் கூடியிருந்து அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? குளிர்ந்து அனுபவிக்கணும். குளிர்ந்துன்னா என்ன அர்த்தம்? எல்லோரும் அந்யோன்யமா அபச்சாரப்படாம, யாரும் தன்னை உயர்த்தின்னு நினைக்காம, எல்லாருமே பகவானுக்கு கிங்கரர்கள் அப்படிங்கிற உணர்வோட கைங்கரியம் பண்ற நிலையைத்தான் குளிர்ந்து அப்படின்னு சொல்றார்கள். கண்ணா, இத்தனை நாளா நாங்கள்லாம் உன்னை பிரிஞ்சுட்டோம், பிரிஞ்சு இருந்துட்டோம். யாரை போல தெரியுமா? அந்த கோபிகைகள் மாதிரி. கண்ணனும் கோபிகைகளும் ஒத்தருக்கொத்தர் பிரிஞ்சு தவிச்சாளாம். அவ தவிச்சாங்கிறத சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில் எடுக்கிறார். பாதி ராசத்தில் பகவான் கண்ணன் மறைஞ்சுட்டான். ராதை சொல்றா, நம்ம எங்கே தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான், நம்ம தேடிட்டு போக வேண்டாம், நம்ம மனசில் உள்ள தாபம்லாம் போகணும், அந்த குறைகள்லாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அவனுடைய கல்யாண குணங்களை பாடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ராதை. உடனே அவனோட கல்யாண குணங்களை பாடுறார்கள். எப்படி? தன்மனஸ்காக ஸ்ததாலாபாக தத்விச்சேஷ்டஸ்ததாத்மிகா தத்குணானேவ காயந்த்யக நாத்மாகாராணி சஸ்மரு இப்படின்னு பாடிண்டே யமுனியினுடைய மணல் திட்டுக்கு வந்து உட்காந்துட்டான். அங்க வந்து உட்காண்டும் கோபிகா கீதம் பாடுறான். அவனுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி பாடுறான். ஜயதி தேதிகம் கிருஷ்ண ஜன்மனா விரஜ ஸ்ரயதயந்திரா கிருஷ்ண சஸ்வதத்ரயி.
உன்னை பிரிஞ்ச துக்கத்துல நாங்க அப்படியே பொசுங்கி போயிட்டோம் கண்ணா. ஆனா நாங்க திரும்ப துளிர்த்துக்கிறோம். எப்படி தெரியுமா? தவ கதாமிருதம் கிருஷ்ண தப்த ஜீவனம் கவி பீரீடிதம் கிருஷ்ண கல்மஷாவகம். உன்னோட கதாமிருதத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நாங்க துளிர்க்கிறோம். எங்க பாகவதமே வேற கிருஷ்ணா. எல்லா அசுராலையும் நீ கொன்னையே, அந்த பாகவதம் இல்லை எங்களோடது. எங்களோட பாகவதம் எது தெரியுமா? உன்னுடைய பிரகசிதம். பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே தியான மங்களம். கிருஷ்ணன் குவலையாப்பீட யானையை கொன்று தந்தம் கொண்டு வந்தான்னு அவள்லாம் சொல்லுவா. நாங்க யாரோ கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். பருகா பீடம் நடவரலால்னு சொன்னாதான் எங்களுக்கெல்லாம் எங்க கிருஷ்ணன் அப்படின்னு நாங்க நினைச்சுப்போம். விரக தாபம்னா என்னன்னு உனக்கு தெரியாது கிருஷ்ணா. நீ ஒரு கோபிகையா ஆனாதான் உனக்கு அது புரியும் அப்படிங்கிறார்கள். நிஜமாவே எல்லாரும் சொல்லுவா, கோபி பாவம் யாருக்குமே வராதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட பாவம் கோபிகைகளுக்கு. உன்னுடைய சரண சேவையே அதுதான், உன்னுடைய சரண சேவைதான் எங்களுக்கு லட்சியம். அந்த திருவடி எந்த காட்டு மேட்டில போய் வாடுறதோ தெரியலையேன்னு புலம்பறார்கள். இதி கோபிய பிரகாயத்யக பிரலபந்த்யஸ்ச சித்ரத ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லாலசாக. இப்படி புலம்பராளாம். ருருதுஹு சுஸ்வரம் ராஜன், கேவி 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 அழறார்களாம். கிருஷ்ண தர்சன லாலசாக. வெயில்ல பட்ட புழு போல துடிக்கிறாளாம் பகவானை பிரிஞ்சு, கண்ணனை பிரிஞ்சு கோபிகைகள்லாம். அந்த சமயம் பிரகாயத்யக இவ கானம் பண்ற போது கிருஷ்ணனும் அங்க இதே கானத்தை பண்றானா. இவா புலம்புற போது கிருஷ்ணனும் கூட சேர்ந்து புலம்புறானா. இவா கேவி கேவி அழற போது கிருஷ்ணனும் கேவி கேவி அழறானா. ஏன் கிருஷ்ணன் எதுக்கு அழணும் அப்படின்னா, ஐயோ இப்படியா பக்தி இருக்கணும், இப்படியா பக்தி என் மேல வச்சிருப்பா, ராதே ராதே அழாத ராதே, என்னால தாங்கிக்க முடியலையேன்னு கண்ணனும் அங்க துடிக்கிறான். யார மாதிரி அப்படின்னா இந்த கோபிகைகள் மாதிரி துடிக்கிறானா கண்ணன். இனி தாங்காது அப்படின்னு நினைச்சுட்டான் கண்ணன். உடனே என்ன பண்ணா, அவ முன்னாடி தாசாமாவிரபூச்சௌரிகே ஸ்மயமான முகம்புஜக பீதாம்பரதர ஸ்ரக்வே சாட்சாத் மன்மத மன்மதக அப்படின்னு பீதாம்பரதாரியா வைஜெயந்தி மாலையோட கூட மகர குண்டலம் அசைய தலையில மயிலிறகும் மந்தகாச வதனனா ஜல்லுன்னு அவ முன்னாடி தோன்றிட்டான். எல்லாரும் உடனே ராசம் ஆட தயாராயிட்டார். இப்படி கோபிகைகள்லாம் தவிச்ச மாதிரி நாங்களும் இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சு தவிச்சோம் கிருஷ்ணா. இப்போ அந்த வருத்தம் எல்லாம் நீங்கிடுத்தோம். நாம கூடக்கூடிய நேரம் வந்தாச்சு கிருஷ்ணா, கூடி இருந்து அப்படிங்கிறார். இனி ஒரு இடமா உன்னோட கூடி நாங்க இருக்க போறோம். இதுவரை ஒவ்வொரு பெண்ணையா எழுப்பி அவளோட வீடுகளை நோக்கி நாங்க ஓடினோம். கோயில் காப்பான் வாயில் காப்பான்னு அவளை நோக்கி நாங்க ஓடினோம். நந்தகோபர் யசோதை பலராமன் அவளை எழுப்புறதுக்கு ஓடினோம். அதுக்கப்புறம் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புறதுக்கு ஓடினோம். இனிமே எங்களால் ஓட முடியாது, ஓடவும் வேண்டாம் கிருஷ்ணா. ஏன்னா திவ்ய தம்பதிகளா நீங்க இணைஞ்சு இப்படி உட்காண்டிருக்கேளே, எங்களுக்கு காட்சி கொடுக்கிறேளே, அதனால நாங்க இனி ஓட வேண்டாம். ஓரிடமா உங்களோடையே நாங்க இருக்க போறோம். கூடி இருந்து குளிர்ந்து உங்களை நாங்க அனுபவிக்க போறோம். ஏன்னா ஒன்ன அனுபவிக்கிறது தான் உண்மையான ஆனந்தம், அதுதான் குளிர்ச்சி.
அதுதான் கூடியிருந்து குளிர்தல் அப்படிங்கிறார் ஆண்டாள். பகவானும் பாகவதர்களோட கூடி இருப்பதைத்தான் விரும்புவானாம். அதை நாம் நாளை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.